கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பெற்ற தாயின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு மகனே ஆக்ரோஷமாக கொலை செய்திருக்கிறார். தாய் தகாத உறவில் இருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத மகன் கொலைகாரனானது ஏன்? தந்தையை வேண்டாம் என கூறிய தாய் வேறு ஒருவருடன் பழகுவது மகனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. பலமுறை கண்டித்தும் தாயின் தகாத உறவு தொடர்ந்ததால் ஆத்திரத்தில் மகனால் அரங்கேறிய ஆக்ரோஷ சம்பவத்தின் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் நரசிங்கக்கோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் 39 வயதான முத்துமார். கணவர் முருகனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தனது 3 மகன்களுடன் வசித்து வந்தார். குடும்ப வறுமையால் ராமநாதபுரத்தில் இருந்து கோவை மாவட்டம் அன்னூர் அருகே குடிபெயர்ந்தனர். அங்குள்ள எல்லப்பாளையம் நெசவாளர் காலனியில் வாடகை வீட்டில் தங்கி முத்துமாரி வேலைக்கு சென்று வந்தார். மூத்த மகன் 19 வயதான நந்தகுமாரும் பேக்கரி கடை ஒன்றில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் முத்துக்குமாரிக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த சவுந்தரபாண்டியன் என்பவருக்கும் தகாத பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களாக நந்தகுமார் வேலையில்லாமல் தாயுடன் வீட்டிலேயே இருந்துள்ளார். அப்போது தாய்க்கும் சவுந்தரபாண்டியனுக்கும் இடையே தகாத உறவு இருந்தது நந்தகுமாருக்கு தெரிய வந்தது. சவுந்தரபாண்டியனுடன் பேச வேண்டாம் என கூறி நந்தகுமார் கண்டித்துள்ளார். ஆனால் முத்துமாரியோ தனது மகனுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து சவுந்தரபாண்டியனுடன் தொடர்பில் இருந்துள்ளார். அதில் மனம் உடைந்த நந்தகுமார் சம்பவத்தன்று இரவு கொடூர முடிவை எடுத்துள்ளார். தனது தாய் முத்துமாரி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஆத்திரம் தாங்காமல் அம்மிக்கல்லை எடுத்து போட்டுள்ளார். இதில் தலை உடைந்து முத்துமாரி துடிதுடித்து உயிரிழந்தார். அதன்பின் அங்கிருந்து தப்பி ஓடிய நந்தா சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் தனது உறவினர் வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் முத்துமாரியின் வீட்டிற்கு சென்று பார்க்க தலைகுப்புற இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக தகவல் அறிந்து சென்ற போலீசார் முத்துமாரியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். தலைமறைவாக இருந்த நந்தகுமாரை போலீசார் பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தனது தாய் தகாத உறவில் இருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத மகன் அவரது தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.